ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். புதுசாக என் வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேவை செய்ய போகிறோம், தக்காளி சேவை. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு பட்டை 2, கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் 1, சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கங்க, டேபிள் ஸ்பூன். வெங்காயம் ஒரு 100 கிராம் வர அளவுக்கு, சேம் அளவுக்கு தக்காளியும் எடுத்துக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அடுப்பு பற்ற வச்சு இட்லி சட்டியை வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்கள். இப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த இடியாப்பம் அதை நம்ம ஒரு ரீஹீட் பண்ணிக்கிறோம். அப்படியே போடும்போது ஒரு ரப்பர் மாதிரி அது இருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி ஆவியில் வேக வச்சு போட்டோம்னா உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான் நம்ம இட்லி தட்டில் போட்டு ஒரு ஆவி வைக்கிறோம். இது கடையில் வாங்கின இடியாப்பம் தாங்க, ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம். இப்படி ஆஸ் யூஸ்வல் இட்லி எப்படி அவிச்சு எடுக்கிறோமோ அது மாதிரி ஒரு இது பாயில் வச்சு எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது நீங்கள் உதுத்தும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே போட்டும் தாளிச்சிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். எண்ணெய், கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சாப்பிட்ற விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சம் சேர்ந்து ஊற்றிக்குங்க, டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். எடுத்து வச்சுக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், கருவேப்பிலை ஒரு பஞ்ச் போட்டுக்குங்க, ஒரு கொத்து. நான் சொல்ல மறந்துட்டேன். வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுக்குங்க. அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நம்மளுக்கு இது ஒரு கண்ணாடி பதம், அதை தாண்டி கொஞ்சம் வதங்கினா சரி. இப்போ உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டும் சம அளவு எடுத்து அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். தக்காளி 4 வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி நல்லா வதக்குங்க, கொலைய வதக்கணும். அப்போ தான் நல்லா அதோட அந்த பல்பெல்லாம் உள்ளே கரைஞ்சி இறங்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பு ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. ஆயிலே வதங்கும்போது அந்த பச்சை வாசம் நல்லா போகும். நான் எண்ணெய் அளவாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஆயில் நிறையா சாப்பிட்றவங்களா இருந்துன்னா ஆயில் ஊற்றி பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா ரொம்ப அதிலே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும், கறிய ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ அதை பாயில் பண்ணுறதுக்காக தக்காளி அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுக்குங்க. அதுக்காக தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு டம்ளர், ஒரு 100-150 ml தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ டேஸ்ட்டு செக் பண்ணுங்கள். எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் சேர்த்துறேன். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நம்மளுக்கு தக்காளியும் வெங்காயம் நல்லா மசிஞ்சு கிடைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும்.
நல்லா மறுபடியும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இது ஃப்ளேவருக்காக நான் புதினா இலை சேர்த்திருக்கேன். மல்லி இலையை விட புதினா இலை சேர்த்தும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, அதனால நான் புதினா போட்டிருக்கேன். மல்லி இலை கடைசியில் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணி மட்டும் ட்ரை பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மூடி போட வேண்டாம். நம்ம இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். இது தண்ணியோடு அப்படியே போட்டு நம்ம இடியாப்பம் அதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இது ஃபுல் ட்ரை பண்ணி ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கலரிக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். நான் ஆயில் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஆயில் நிறையா ஊற்றும்போது நல்லா வதங்கி அந்த ஆயில் தனியாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். அடுப்பை கொஞ்சம் இப்போ சிம் பண்ணிக்கலாம், ஏன்னா அடி பிடிக்குது. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பபுளாக வர்றது தான் ஆயில். அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகி உங்களுக்கு அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அடி பிடிக்காமல் மறுபடியும் கிளறி விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்குது. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடியாப்பத்தை இதில் போடுங்க. முதல்லையே உதுத்தி போட்டிங்கன்னா நம்மளுக்கு வேலை கம்மியாக இருக்கும். நான் உதுத்தாமல் அப்படியே போட்டிருக்கேன், அதனால் இதில் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆச்சு. நீங்கள் முதல்லையே உதுத்து வச்சுருங்க, பொடி பொடியாக பண்ணி வைக்கும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு ஒவ்வொன்றா உதிரி உதிரியாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், எம்மி பிரியாணி மாதிரியே சேவை, டொமேட்டோ சேவை ரெடி ஆயிடுச்சு. நான் சொல்கிற அளவில் போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சிங்க. இதே அளவுகளில் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.